ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு கோச்சார கிரகங்கள் பற்றிய ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. கோச்சாரம்னா என்ன? கோச்சாரத்தில் கிரகங்களினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஜோதிடத்தில் என்று பார்க்க இருக்கின்றோம். முதல்ல ஜனன காலத்தில் நீங்கள் பிறக்கின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிப்பது லக்னம். நம்ம பிறக்கின்ற காலகட்டத்தில் எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிப்பது லக்னம். பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிப்பது ராசி. அப்போது லக்னம் என்பது உயிர்னு சொன்னால் ராசி என்பது உடல். லக்னம் என்பது ஆன்மா, உயிர். ராசி என்பது உடல். நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே தசா புத்திகள் நமக்கு கணக்கில் கொள்ளப்படுது. அதுபோலத்தான் கோச்சாரங்கள் என்பது என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த நவகிரகங்கள் எங்கெங்கு அமர்ந்து எந்த இடங்களை பார்வை செய்கிறது என்பதை பற்றியான ஒரு அமைப்பை தான் நம்ம கோச்சார கிரகங்களினுடைய பலன்கள் என்று நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போது இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தையினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அது நம்மளுடைய ஜனனகால நம்மளுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எங்கு அமர்கின்றன என்பதை பற்றி பார்ப்பது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக, இன்றைய காலகட்டத்தில் ராகு பகவான் மீனத்தில் அமர்கிறார், குரு பகவான் ரிஷபத்தில் அமர்கிறார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கின்றார். ஒரு பொதுவாக சப்போஸ் நீங்கள் மீன ராசின்னு வச்சுப்போமே. அப்போ மீன ராசிக்கு உங்கள் ராசியிலேயே இன்றைக்கு ராகு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார் என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு கணிப்பை பயன்படுத்தி நாம் இதை விளக்க சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது சொன்னால், கோச்சார பலன்களையும் இணைத்து தான் நாம் பலன் சொல்ல வேண்டும். அப்போ தான் அந்த ஜாதகமானது 100% பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். கோச்சாரத்தை நம்ம கணக்கில் கொள்ளாமல் ஜாதகம் சொல்லக்கூடாது. கோச்சாரத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்ல முடியுமானா அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நம்முடைய லக்னாதிபதி மிக மிக முக்கியம். நமக்கு நடக்கின்ற தசா புத்திகள் மிக மிக முக்கியம். தசா புத்திகளே ரூலர், தசாநாதனே ரூலர். தசா புத்திகளின் அடிப்படையில் தான் நமக்கு நன்மை தீமைகள் நடக்குது. சரிங்களா? ஒரு யோகமான திசையாகட்டும் அல்லது அவயோகமான திசையாக இருக்கட்டும், சரி, ஒரு அவயோக திசையை நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் கூட அந்த அவயோக திசைகளை சமாளிப்பதற்கு நம்மளோட லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதி எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது 75லிருந்து 80% லக்னாதிபதி தசாபதிகளுடைய பண்புகள் இருந்தாலும் கூட ஒரு 20% தான் நீங்கள் கோச்சார கிரகங்களை கணக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லணும் ஜாதகத்தில். சரிங்களா? இப்போது சில தருணங்களில் இப்போ ஒரு தனுசு லக்னம், 6ஆம் பாவாதிபதி தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், தனுசு லக்னத்திற்கு சுக்கிர தசை வராமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் பாவி, 6 மற்றும் 11 கூடிய கிரகம். இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவார், கடன், நோய், வம்பு, வழக்கு, சிக்கல், தொந்தரவுகளை கொடுப்பார். சரிங்களா? அந்த சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருக்குன்னு வச்சுங்களேன், ராகும் 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ கடுமையான கெடுபலன்களை சுக்கிரன் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் கொடுப்பார் இல்லைங்களா? சுக்கிரனும் ராகு மிக நெருக்கமாக போயிடுச்சுன்னு சொன்னால் சுக்கிரன் செய்ய வேண்டிய தொந்தரவுகளை முழுக்க ராகு செய்யும் தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில். அப்போது சப்போஸ் அவருக்கு கடகராசி, தனுசு லக்னம் கடகராசி. இன்றைக்கு கடகராசிக்கு எப்படி நிலைமைன்னா, இன்றைக்கு கடகராசிக்கு சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனி நடக்குது. இது கோச்சார சனி. அப்போ கோச்சாரம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கிரகங்களுடைய நகர்வு என்பது கோச்சாரம். அப்போ கடகராசியில் பிறந்த ஒருவருக்கு
சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார், அஷ்டம சனி. சரிங்களா? தசாபுத்தி என்ன நடக்குது? தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை நடக்குது. ஒரு ஜாதகர் தனுசு லக்னம் கடகராசி, ஒரு எடுத்துக்காட்டு. கடகராசிக்கு அஷ்டம சனி, தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை, சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் சார்ந்த வகைகளில் ஜாதகருக்கு மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் வந்து சேரும். இப்படி தான் நீங்கள் இணைத்து பலன் சொல்லணும். கடகராசிக்கு மன அழுத்தம் நிறைந்த ஒரு காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி, கெட்ட பேர், அவமானம், அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, சண்டை சச்சரவுகள் வரும். எது சார்ந்து வரும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் தசாபத்திக்கு போயிடணும். அப்போ தசாபத்தி சுக்கிரன், அப்போ பெண்கள் சார்ந்த உறவுகள், மனைவி சார்ந்த உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா சுக்கிரனுடைய காரகத்துவம் பெண், உயிர் காரகத்துவம் பெண். அப்போ வம்பு வழக்குகள் வரும், அசிங்கம், கேவலம், பிரச்சனைகள் வரும் சொல்லிட்டு இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் தசாபுத்திகள், கோச்சார பலன்கள் ரெண்டுத்தையும் இணைத்து தான் பலன் சொல்லும் பொழுது தான் அந்த பலன் முழுமையாக இருக்கும். எனவே கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நகர்வு ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. சப்போஸ் இன்னொரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம். இப்போ நீங்கள் சிம்ம ராசி, உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது, சிம்ம லக்னம். நீங்கள் சிம்ம லக்னம், கும்பராசின்னு வச்சுப்போம். சிம்ம லக்னம். அப்போ சிம்ம லக்னத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி செவ்வாய், 4 மற்றும் 9ஆம் பாவாதிபதி செவ்வாய், கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாகிறார் செவ்வாய். அப்போ சிம்ம லக்னத்திற்கு மாபெரும் சுவர், குருவை காட்டிலும் செவ்வாய் தான் முதல் தரமான யோகாதிபதி. அப்போ செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறார். சிம்ம லக்னம், லக்னத்தில் செவ்வாய், நல்லது. லக்ன கேந்திரத்தில் அமர்கிறார். அப்போ செவ்வாய் தசை உங்களுக்கு நிச்சயம் கெடுதல் பண்ணாது. ஆனால் நீங்கள் கும்பராசிக்கு இப்பொழுது என்ன நடக்குது? 7.5 சனியினுடைய மையப்பகுதியான ஜென்மசனி நடக்குது. அப்போ 7.5 சனியினுடைய ஜென்மசனி காலகட்டத்தில் மிக அதிகமான மன அழுத்தங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் லக்னம் தசாபுத்திகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, தசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது, இந்த 7.5 சனியினுடைய ஜென்மசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு தொந்தரவுகள் வராது, தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இதே சிம்ம லக்னம் 7 கூடைய சனி திசை நடக்குது, 7.5 சனியினுடைய ஜென்மசனி நடக்குது, உங்களுக்கு சனி திசை நடக்குது. சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத திசை சனி திசை. அதே சமயத்தில் கும்பராசிக்கு நடப்பு காலகட்டங்களில் 7.5 சனியினுடைய மையப்பகுதி. சப்போஸ் நீங்கள் சதய நட்சத்திரம்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் சதய நட்சத்திரத்தின் மீது சனி போயிட்டு இருக்கு. அப்போது அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களில் சதய நட்சத்திரக்காரர்களை இது சனி பகவான் கொஞ்சம் கடுமையாக பாதிப்பார். சிம்ம லக்னத்திற்கு 6 மற்றும் 7 கூடிய சனி திசை நடக்கும் பொழுது கடுமையான தொந்தரவுகளும் கடுமையான மன அழுத்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். லக்னாதிபதியான சூரியன் நீச்சமாகவோ அல்லது லக்னாதிபதியான சூரியன் ராகுவோடு இணைந்து கெட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் வாய்விட்டு அழுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய மன அழுத்தங்களும் மனைவி சார்ந்த உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்துவிடும். கடன், நோய், வம்பு வழக்குகள் வந்துவிடும். பிரச்சனைகள் மனைவி வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் உங்களுக்கு வரும். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி தசாபுத்தி. ஸோ எப்பொழுதுமே கோச்சாரம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கிரகங்களின் நகர்வை உங்களுடைய ராசியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடணும். உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் ராகு இருக்கிறார், உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்பதையும் கணக்கில் கொண்டு, இது யோகமான திசையா அல்லது அவயோக திசை என்பதை கணக்கில் கொண்டு அதற்கேற்றவாறு நாம் பலன் சொன்னோம்னா அந்த பலன் 100% துல்லியமாக இருக்கும். எனவே ஒரு ஜோதிடம் பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே கோச்சாரத்தையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் சொல்ல வேண்டும். குறிப்பாக 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில், 7.5 சனி அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களில் தசாபுத்திகளுமே சற்று யோகமான தசாபுத்திகள் நடந்தாலும் கூட சற்று குறைவான பலன்களையே தரும் என்பதுதான் உண்மையான கருத்து. சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.